சார், இதுக்கு முன்னாடி நான் பிடிச்ச கேஸ்லாம் நீங்க வந்து வாதாடும் போது நான் பண்ண தப்பெல்லாம் நீ கண்டுபிடிச்சவங்க பயந்துட்டே இருந்தேன். ஆனா இப்ப அந்த பயம், நான் அவனை சந்திச்சதுக்கு அப்புறமா அந்த பயம்லாம் இப்ப ஒண்ணுமேலாம் போச்சு. சார், நான் எந்த எவிடன்ஸும் டேம்பர் பண்ணல சார். அவன் சொன்ன 3 சின்ன சின்ன வேலை மட்டும் பண்ண சார். கோர்ட்ல லவ் ஸ்டோரியை எதுக்கு அவங்க மாமியார் வயல உங்ககிட்ட சொல்ல வச்சான மண்டை பிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். அவன் லவ் ஸ்டோரியில முன்னாடி ஒருத்தருக்கான்றதை நீங்க நோட்டீஸ் பண்ணக்கு அப்புறமா சார் தெரிஞ்சது அவனோட ஸ்கெட்ச் என்னன்னு எனக்கு புரிஞ்சது. நீங்க முன்னாமல இருந்த டவுட்ல அவன் கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அஞ்சலியை மர்டர் பண்ண இடத்துக்கு நீங்க திரும்ப வருவீங்கன்னு சித்தார்த்துக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்க வர்றதுக்கு முன்னாடி விண்டோவை நானே ஓபன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணேன். நீங்க அங்க வந்து அந்த வேலையை பண்ணதும் முன்னாதான ஃபிக்ஸ் ஆகி அந்த ஏரியாவில் இருக்க எல்லா கேமரா ஃபுட்டேஜுமே நீ செக் பண்ணி பார்த்தீங்க. அங்க இருக்கிற ஃபுட்டேஜில் முன்னாடி என்ட்ரி மட்டும் வச்சுட்டு எக்ஸிட்டை நான் தான் டெலிட் பண்ணேன். நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மர்டரை முன்னதான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் கோர்ட்ல சப்மிட் பண்ணி அந்த சித்தார்த்தை நீங்க தான் வெளியே கொண்டு வந்தீங்க. அப்புறம் ஒருவேளை முன்னா வாயை திறந்தா எங்க உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுன்ற பயத்துல முன்னாவை என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணோம். ஆனா நீங்க அந்த டைமுக்கு வரைக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவன் உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய சுயநல விளக்க வச்சா சித்தார்த். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல முன்னாவை சித்தார்த்து கொண்டுட்டான். பணம் தான் சார். அந்த டைரக்டர் எவ்வளவு பெரிய புத்திசாலினா அவனுக்காக வாதாட ஒரு லாயர் கூட வச்சுக்காம உங்களை யூஸ் பண்ணியே வெளியே வந்திருக்கான் சார். சார், எந்த கிரிமினலா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணி மாட்டிப்பா சார். ஆனா அந்த முன்னா பையன் எப்பவோ அஞ்சலி விஷயத்தில் நடந்த தப்ப சித்தார்த் தனக்கு ஃபேவர் ஆக்கிக்கிட்டான். தப்பு பண்ணா தண்டனை தர யம தர்மராஜா மாதிரி இருக்க உங்களையே அவன் தப்பு பண்ண வச்சுட்டான் பாருங்க சார். இப்ப சொல்லுங்க சார், நான் பண்ணதெல்லாம் சின்ன சின்ன தப்பு தான். ஆனா நீங்க செஞ்சது சாதாரண தப்பு இல்ல. ஒரு அப்பாவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த விஷயத்துல எங்க 2 பேர்கிட்டே நீங்க முட்டாளாயிட்டீங்க சார். இதை நீங்க 10 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாரும் முன்னாடி நீங்க முட்டாளாயிருவீங்க. அமைதியா காஃபியை குடிச்சிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. அவ்வளோ காதலிச்சவன் தன்னோட ஒய்ஃபை எதுக்காக கொல்லணும்? அதை பத்தி நானும் கேட்கல, அவனும் சொல்லல. இனி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அது டம்மி சார். இது ஒரிஜினல் லோடட் கன் வித் சைலன்சர். ஆர்டிஸ்ட் கையில் இதை கொடுங்க. ஓகே சார். மிஸ்ஃபயர் ஆகி வால்ல படும்போது இதை யூஸ் பண்ணுங்க. இம்பாக்ட் ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். சீனை பத்தி ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி சார். கிளம்புங்க. ஏய் சார், சொன்னல சாயந்தரம் டிஸ்கஸ் பண்ணலான்னு. ஆமாம் போங்க. ஓகே சார். டிசிபி போய் பாத்தீங்களாமா? ஒரு கேஸ்ல தோத்ததால வாழ்க்கையே தோத்து போன மாதிரி ஃபீல் பண்றீங்களே சார். என்னை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க. கிஃப்ட் கொடுத்த வேண்டான்ட்டீங்க. இப்போவாது சொல்லுங்க சார், எவ்வளோ வேணும்? அரேஞ்ச் பண்றேன். இனி உங்க பிரின்சிபல்ஸுக்கு குட் பை சொல்றதை தவிர வேற வழியே இல்லை சார். ஏன்னா ஒரு குற்றவாளி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா எந்த கோர்ட்டுக்கு போனாலும் யூஸ் இல்லை. உங்களுக்கு தெரியாத லாலாம் இல்லை சார். ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். நானா வந்து இந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாதான் முன்ன வெளியே வர முடியும். அது நடக்க போறதில்ல. இந்த மேட்ரு இங்கே விட்டுருங்க. இட்ஸ் பெட்டர். ஹாய் சித்தார்த்.
ஹாய் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். யார் இது? புது ஆர்டிஸ்டா? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்கான். இவனை வச்சு கில் பில்னு கமர்ஷியல் சினிமா ஹாலிவுட்ல எடுக்கலாம். இஸ் ஹி இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங்? இல்ல சார், ஹீஸ் ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் லாயர். அஞ்சலி கேஸ்ல என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததே இவர்தான். பை தி வே, ஐ எம் கோகோ. சித்தார்த்த ஹாலிவுட்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே நான் தான். இவனை வச்சு இன்னொரு படம் எடுக்கலான்னு தான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். ஆனா அஞ்சலி இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். அஞ்சலி எனக்கு பொண்ணு மாதிரி, இவனுக்கு பொண்டாட்டி. ஆனா என்ன சார் இது? அஞ்சலியை கொலை பண்ணவனை கொல்லணும்னா ஒண்ணு நான் கொண்டிருக்கணும், இல்லனா இவன் கொண்டிருக்கணும். கோர்ட் யாருங்க கொல்றதுக்கு? நீங்க கொன்னா நீங்க கிரிமினல் ஆயிடுவீங்க. ஆனா ஆயிட்டு போற சார். என்ன இருக்கு சார் இதுல? உங்கள மாதிரி கிரிமினல் லாயர் வச்சுக்க போற, பணத்தை தூக்கி போட்டு வெளியில வந்துட போறேன். அந்த கிரிமினலை பார்த்தா நீங்க கொன்றுவீங்களா? கொன்றுவியான்னு கேக்குறீங்களா? எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இப்பவே அவனை போட்டு தள்ளிடுறேன். கொலகாரனுக்கு எதிரிலே வச்சுக்கிட்டு சும்மா என்ன பேசிக்கிட்டு? டேய், இது வரைக்கும் நியாயத்துக்காக போராடின ஒரு கிரிமினல் லாயரை தான் நீ பார்த்த. ஆனா இந்த செகண்ட்ல இருந்து நீ இதுவரை பாத்துறாத ஒரு 360 டிகிரி ஹார்ட் கோர் கிரிமினலை நீ பார்க்க போறடா. நீ என்கிட்ட இதுவரை ஆடினது வெறும் லைஃப் கேம் மட்டும் தான்டா. ஆனா நான் இப்ப ஆடினது டெத் கேம், புரியுதா? நீ அனுபவிக்க போற நரகத்தை பொறுத்துக்க முடியாம உன் வாயை திறந்து நீ ஏன் உண்மையை சொல்லுவ? கதையை நீ ஆரம்பிச்சு வச்சிட்ட. அதுக்கு கிளைமேக்ஸ நான் தரேன். இவனை வச்சு கில் பில் சினிமா எடுக்கலான்னு பார்த்தா இவன் கில்லிங் சீன்ல நம்மளை கோர்த்து விட்டுட்டானே. அடேங்கப்பா. உங்களுக்கு என்ன புரிஞ்சதா? அஞ்சலிய கொன்னுட்டு இவனை முட்டாளாக்கிட்டு நீ வெளியில வந்துட்டேங்கிறது நல்லாவே புரியுது. இப்ப என்ன பண்ண போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லலான்னு இருக்கேன். அம்மா! பிரேக்ல ரிமைன் பண்ண. குட் மார்னிங் சார். என்ன அப்படி பாக்குறீங்க? எங்கேயோ ஹாஸ்பிட்டல்ல இன்டென்சிவ் கேர்ல இருக்க வேண்டியவன் வீட்டுல இருக்கிற. இன்டென்சிவ் கேரா? எதுக்கு சார்? ஹலோ, உடம்புல புல்லட் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் சுத்தாத, செப்டிக் ஆயிட போகுது. என்ன சார் சொல்றாரு இவரு? ஒன்னும் புரியல. புல்லட் கில்லட்ன்றாரு. அதான்டா, அந்த லாயர் வந்து சித்தார்த்த சுட்டார்ல, அப்ப நெஞ்சில புல்லட் பாஞ்சுதுரா. எங்க டைரக்டரை காப்பாத்தினது அவர். அவர் ஏன் சார் சுட போறாரு? ஏன்னு கேட்டா நான் என்னடா சொல்றது? பாரு, இங்க பாரு, இங்க பாரு. எங்க சார்? அந்த லாயர் வந்து கன்னை வச்சு உன்னை சுட்டான் சார். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்தப்ப புல்லு புதர்னீங்க, இப்ப கன்னு புல்லட்டுங்கிறீங்க. உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு சார். ப்ராப்ளம் இருக்குன்றியா? அதனாலதான் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறியா? யப். இது கூட என்னோட கனவுங்கறியா? கண்டிப்பா இது கனவு தான் சார். ஒன்று பண்ணுங்க, நீங்க குளிச்சு ரெடியா இருங்க, நான் கார் அனுப்புறேன், வந்துருங்க. என்னது கண்ணெல்லாம் வலிக்குது? அவன் ஒன்னு போட்டிருப்பானா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. புல்லட் இறங்குச்சு. குட் மார்னிங்.
அவன் கெடுகட்டு போட நமக்கு என்ன